நம்மள. Hello guys, welcome back to Trending Photography channel. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு பெஸ்ட் தரமான போர்ட்ரேட் பிக்சர் கேமரால எப்படி எடுக்கிறதுன்னு பத்தி தான் பார்க்க போறோம். நான் சொல்ற கேமரா செட்டிங்ஸ் வச்சு எடுத்து பாருங்க. இது வந்து எந்த கேமரானாலும் செட் ஆகும். அது மட்டும் இல்லாம ஒரு பெஸ்ட் தரமான ஒரு போர்ட்ரேட் பிக்சர் கிடைக்கும் நமக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐஎஸ்ஓ பொறுத்த அளவுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மியாவே வச்சு எடுக்க பாருங்க. மேக்ஸிமம் 100 இல்லைனா 200 குள்ள வச்சு எடுக்க பாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா ரொம்ப கிரைன்ஸ் விழுகும். நான் ஏன் அதிகமாக வச்சு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றேன்னா ரொம்ப நாய்ஸஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை வச்சு ஃபாலோ பண்ணுங்க. ஐஎஸ்ஓவை நம்ம இன்க்ரீஸ் பண்ண நாய்ஸஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஐஎஸ்ஓவை குறைச்சி வச்சே எடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மெட் பற்றி பார்க்கலாம். ஃபைல் ஃபார்மெட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ராவிலே வச்சு எடுங்க. நான் ஏன் ராவில் வச்சு எடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு இமேஜை எடிட் பண்ணுறோம் அப்படின்னா கலர் எடிட்டிங் பண்ணுறோம்னா ரா ஃபைல் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபைல் ஃபார்மெட்டை பொறுத்தளவுக்கு ரா ஃபைலே வச்சு எடுங்க. அடுத்து போர்ட்ரேட் பிக்சரை பொறுத்தளவுக்கு முக்கியமானதே அப்பச்சர் தான். அப்பச்சரை பொறுத்தளவுக்கு ஒரு பர்சனை தெளிவாகவும் பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை பிளராக காமிக்கிறது அப்பச்சரு. ஸோ போர்ட்ரேட்டை பொறுத்தளவுக்கு அப்பச்சர் தான் இருக்கிறதுல முக்கியமான ஒன்று. ஸோ அப்பச்சரை பொறுத்தளவுக்கு எஃப் நம்பர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு டவுனாகவே வச்சுடுங்க. அது எந்த லென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, டவுனாகவே வச்சுடுங்க. போர்ட்ரேட் பிக்சரை பொறுத்தளவுக்கு அப்பச்சர் தான் இருக்கிறதுல இம்பார்ட்டான ஒன்று. ஸோ அதை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒயிட் பேலன்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு பர்சனை ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற ஏதோ ஒரு கலர் அதிகமாக இருக்கும். அந்த கலரை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் ஒயிட் பேலன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒயிட் பேலன்ஸை பொறுத்தளவுக்கு கெல்வின் வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கெல்வின் வேல்யூ வந்து உங்கள் பிளேஸுக்கு தகுந்தாப்புல அதை அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போர்ட்ரேட் பிக்சரை பொறுத்தளவுக்கு அவ்வளோதான், சிம்பிள். நான் சொன்ன செட்டிங்ஸே வச்சு எடுத்து பாருங்கள், ஒரு நல்ல சூப்பரான ஒரு போர்ட்ரேட் பிக்சர் எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் பெஸ்ட்டாக தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.